வணக்கம். தமிழகத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்தியை காண்போம். கோவில் உண்டியலில் ஜெராக்ஸ் நோட்டுகள் சிலுவை. கோவில் நிர்வாகத்தினர் தீயிட்டு எரித்ததால் பரபரப்பு. INTUC தலைவர் ரவிச்சந்திரன் நினைவு அஞ்சலி காங்கிரஸ் கட்சி சார்பில் அனுசரிப்பு. சுற்றுலா தலமாக மாறி வரும் டாகூர் அரசு கலைக்கல்லூரி QR கோடு மூலம் மரங்கள் பற்றி தெரிந்து கொள்ள ஏற்பாடு. போலி ஆவணங்கள் மூலம் நிலம் ஆக்கிரமிப்பு உரிய நடவடிக்கை எடுக்க பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். மறைந்த புதுச்சேரி மாநில INTUC தலைவர் ரவிச்சந்திரனின் 3ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. INTUC முன்னாள் தலைவர் ரவிச்சந்திரனின் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அன்னதானங்கள் வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக பாரதிதாசன் மகளிர் கல்லூரி எதிரில் நீர்மோர் வழங்கி அன்னதானம் நிகழ்ச்சி புதுவை மாநில INTUC தலைவர் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், எதிர்க்கட்சி தலைவர் சிபா ஆகியோர் தலைமையில் அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் சொக்கலிங்கம், மலர்மன்னன் உள்ளிட்ட மாநில INTUC நிர்வாகிகள், ராஜ்பவன் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் விநாயகர் கோவிலின் 20,000 ரூபாய் செல்லாத ஜெராக்ஸ் நோட்டுகளின் சிலுவை உள்ளிட்டவற்றை மர்ம நபர்கள் உண்டியலில் போட்ட சம்பவம் கோவில் நிர்வாகத்தினரிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் சுந்தரமூர்த்தி விநாயகர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டிற்கு ஒருமுறை உண்டியல் திறக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் 13ஆம் தேதி திங்கட்கிழமை கோவில் அறங்காவலர் குழு சார்பில் உண்டியல் திறக்கப்பட்டது. அப்போது உண்டியலில் செல்லாது என அறிவிக்கப்பட்ட 2,000 ரூபாய் நோட்டுகள், அதோடு பழைய நாணயங்கள், ஓட்டை கால்னா, செல்லாத 20,000 ரூபாய் மதிப்புடைய போலி ரூபாய் நோட்டுகள், சிலுவை, வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படும் வாசர் உள்ளிட்ட கண்ணிற்கு தென்பட்ட அனைத்து பொருட்களையும் கோவில் உண்டியலுக்குள் மர்ம நபர்கள் போட்டு சென்றுள்ள சம்பவம் கோவில் நிர்வாகத்தினரிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் உண்டியலிலிருந்து எடுக்கப்பட்ட போலி ரூபாய் நோட்டுகளை கோவில் நிர்வாகிகள் கிழித்தும் தீயிட்டு கொளுத்தியும் அழித்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.
10க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கி வாழ்த்தி பேசிய வழக்கறிஞர் ஐயப்பன். புதுச்சேரியில் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த அனைத்து உபகரணங்களையும் வழக்கறிஞர் ஐயப்பன் இலவசமாக வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக அவரது அலுவலகத்தில் பதிவு செய்த 10க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை மாணவர்களை நேரடியாக அழைத்து வழங்கினார். மேலும் மாணவர்கள் படித்து நாட்டின் புதிய பதவிக்கு செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மாணவர்களுக்காக எனது அலுவலகம் எப்பொழுதும் சேவையாற்றி கொண்டிருக்கும் என்றும் எந்த உதவியாக இருந்தாலும் படிப்பிற்காக செய்ய தயாராக உள்ளேன் என்றும் மாணவர்களிடம் கூறினார். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவிலின் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் விமர்சையாக தொடங்கியது. புதுச்சேரி முருகப்பாக்கம் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற 100 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கோவில் உட்புறப்பாடு செய்து நுழைவு வாயிலில் உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. தொடர்ந்து மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர். மேலும் கொடியேற்ற விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அண்ணா ப்ளூ மெட்டல்ஸின் உரிமையாளர் அண்ணாதுரை அன்னதானம் வழங்கினார். போலி ஆவணங்கள் மூலம் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்த கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவர்கள் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். புதுச்சேரி மூலக்குளத்தை சேர்ந்தவர் மஞ்சினி என்கிற சின்ராசு. இவர்களுடைய பூர்வீக இடம் குண்டுசாலை பிரைம் ரோஸ் பள்ளி எதிரில் உள்ளது. 1969ஆம் ஆண்டு முருகேசன் கிராமணி சின்ராசு கிராமணிக்கு 84 குழி 15 வீதம் இடத்தை எழுதி கொடுத்து இருந்தார். ஆனால் அந்த இடத்தை ஒரு சிலர் போலி பத்திரம் மூலம் அபகரிக்க முயற்சிகள் நடந்துள்ளது. இது நிலத்தின் உரிமையாளரான கந்தசாமி என்பவர் கவனத்திற்கு வர அவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கு நிலுவையில் தற்போது இருந்து வருகிறது. இந்த நிலையில் அந்த 84 குழி 15 வீதம் இடத்திற்கு உரிமை கொண்டாடி வழக்கில் உள்ள நபர் ஜேசிபி இயந்திரம் மூலம் இடத்தை சமன் செய்ய வந்துள்ளார்.
இதை அறிந்த அவர்கள் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் நிலத்தை போலி பத்திரம் மூலம் ஆக்கிரமித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி புகார் மனு அளித்தனர். மேலும் இதேபோன்று டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்தனர். இதுகுறித்து கந்தசாமி கூறுகையில், நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது ஜேசிபி இயந்திரம் மூலம் இடத்தை அபகரிக்க நினைக்கின்றனர். இதனால் வழக்கு பாதிக்கும், சாட்சிகள் கலைக்கப்படுவார்கள். எங்கள் குடும்பத்திற்கும் பாதுகாப்பு வேண்டும் என்று தெரிவித்தார். கந்தசாமி மஞ்சினி என்கிற சின்ராசின் பிள்ளை பூர்வீக இடம் 1969ஆம் ஆண்டு முருகேசன் கிராமணி சின்ராசு கிராமணிக்கு 84 குழி 15 வீதம் இந்த பூர்வீக இடத்தை லாழான் குப்புசாமி குடும்பத்தினர் அபகரித்து வைத்திருந்தனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் 5 ஆண்டுகளுக்கு முன்பு மனு அளிக்கப்பட்டது. மேலும் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் ரான் குப்புசாமி குடும்பத்தினர் அந்த இடத்தை தூர் வாருவது, சுத்தம் செய்வது, பூர்வீகமாக இருந்த சமாதியை அகற்றுவது என சட்டத்திற்கு புறம்பாக நீதிமன்றத்தை அவமதிக்கும் விதமாக வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் இதுபோன்று அத்துமீறிய செயல்கள் தவறாகும். இவற்றை கண்டித்து கந்தசாமி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளார். இப்படியான சட்டவிரோதமான செயலுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். என் பேர் கந்தசாமி. மஞ்சினி என்ற சின்ராசனுடைய பிள்ளை. எங்க தாத்தாவுக்கு 1969 வந்து எங்க தாத்தா வந்து முருகேச கிராமணி வந்து சின்ராசி கிராமணிக்கு 84 குழி 15 வீசம் எங்க தாத்தா வந்து எழுதி கொடுத்தாரு. அந்த சொத்து வந்து இவ்வளவு நாள் வந்து ரான் குப்புசாமி குடும்பத்தை வந்து அபகரிச்சு வச்சிருந்தாங்க. நாங்க வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கலெக்டர்கிட்ட போய் இந்த மாதிரி எங்க இடத்த அபகரிச்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து நில அபகரிப்பு புகார் வந்து கலெக்டர்கிட்ட கொடுத்தோம். அவங்க வந்து தாசில்தார் விசாரணை பண்ண சொன்னாங்க. தாசில்தார் விசாரணை பண்ணி 4 வருஷம் விசாரணை பண்ணிட்டு நீங்க கோர்ட்ல போய் பாத்துங்க, இது வந்து கோர்ட் சிவில் இதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. கோர்ட்ல நாங்க போய் பார்க்கல. கோர்ட்ல 2023 இருந்து வழக்கு நடந்துனுக்குது. நாங்க வழக்கு அப்ப எங்க 50 வருஷம் இங்க இடமான எங்க தாத்தா சமாதி உள்ள இருந்தது. நாங்க எல்லாமே இங்க என்னென்ன ஆதாரம் இருக்குதோ எல்லாத்தையுமே கோர்ட்ல வந்து நாங்க எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து அந்த தாத்தா சமாதி தூய்மை நகரம், பசுமை நகரம் என்ற அடிப்படையில் சுற்றுலா தலமாக மாறி வரும் புதுச்சேரி அரசு தாகூர் கலைக்கல்லூரி. புதுச்சேரி தாகூர் அரசு கலைக்கல்லூரியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த கல்லூரி முதல்வராக சசிகாந்த தாஸ் பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு வளர்ச்சி பணிகளை கல்லூரிக்காக செய்து வருகிறார். குறிப்பாக மாணவர்களுக்கு சுத்தமான காற்றோட்டமான வசதி, உணவு விடுதி, பசுமையான சூழலுக்காக மரங்களை வளர்த்தல், தோட்டங்களை பராமரித்தல், காய்கறிகள் வளர்த்தல் உள்ளிட்ட பல்வேறு முறைகளை செய்து வருகிறார். மேலும் கல்லூரி வளாகத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டு அவைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. மாணவர்கள் இயற்கையோடு ஒன்றிருக்க வேண்டும் என்று திறந்தவெளி வகுப்புகள் இந்த கல்லூரியில் நடத்தப்பட்டு வருகிறது. அதேபோன்று புதுச்சேரி அரசின் பசுமை நகரம், தூய்மை நகரம் என்ற அடிப்படையில் இந்த கல்லூரியில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கல்லூரி வளாகத்தில் நரிவால் பனை, ராஜப்பனை, கல்யாண முருங்கை, புங்கை மரம், புன்னை மரம், வேங்கை, நாகலிங்கம் உள்ளிட்ட பல்வேறு அரிய வகை மூலிகை மரங்களும் இங்கு வைக்கப்பட்டுள்ளது. கல்லூரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இந்த மரங்களின் பயன்பாடுகள் பற்றி தெரிந்து கொள்ளும் வகையில் ஒவ்வொரு மரத்திலும் QR கோட் பொருத்தப்பட்டுள்ளது. இதை செல்போனில் ஸ்கேன் செய்யும் போது, அதாவது இந்த மரத்தின் தாவரவியல் பெயர், ஆங்கிலத்தின் பெயர் மற்றும் அந்த மரத்தில் உள்ள பூக்கள், காய்கள், இலைகள் ஆகியவற்றின் பயன்பாடுகள் என்ன என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ளும் வகையில் QR கோட் பொருத்தப்பட்டுள்ளது. இது மாணவர்கள் மட்டுமின்றி கல்லூரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளையும் வெகுவாக கவர்ந்துள்ளது. இதுகுறித்து கல்லூரி முதல்வர் சசிகாந்த தாஸ் கூறுகையில், புதுச்சேரியில் சுற்றுலா வளர்ந்து வருகிறது. இங்கு வரும் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் பல்வேறு இடங்களை சுற்றி பார்க்கின்றனர். அதே போன்று தாகூர் கலைக்கல்லூரிக்கும் வந்து செல்கின்றனர். அப்போது இங்குள்ள மரங்கள் பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் QR கோட் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் மரத்தின் ஒவ்வொரு பயன்களையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று குறிப்பிட்டார். மேலும் மாணவர்கள் கூறுகையில், வகுப்பில் அடைந்து கிடந்து பாடங்களை கவனிப்பதை விட இயற்கையோடு ஒன்றிணைந்து படிக்க வேண்டும் என்பதற்காக திறந்தவெளி வகுப்புகள் நடத்தப்படுகிறது. இது எங்களுக்கு பயனுள்ளதாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு அரிய வகை மரங்களை பற்றி தெரிந்து கொள்ளும் வகையில் QR கோட் பொருத்தப்பட்டுள்ளதுடன் ஒவ்வொரு மரத்திலும் பறவைகளுக்கு இரையும் தண்ணீரும் வைக்கப்பட்டு வருகின்றது என குறிப்பிட்டனர்.
புதுவை மாநிலத்தில் குளிர்சாதன பயன்பாட்டை மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரையில் வணிக நிறுவனங்கள் குறைக்க வேண்டும் என புதுவை மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் சண்முகம் அறிவுறுத்தியுள்ளார். புதுவை ஒன்றிய பிரதேசத்தில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹி, ஏனாம் ஆகிய பகுதிகளில் வெப்ப தாக்கத்தின் காரணமாக வீடுகள், கடைகள், தொழிற்சாலைகள், அலுவலகங்கள் மற்றும் வணிக நிறுவனங்களில் குளிர்சாதன பயன்பாடு அதிகரித்துள்ளது. பொதுமக்களும் குளிர்சாதனங்களை பயன்படுத்துவதால் மின் நுகர்வோர் அளவு உச்சத்தை எட்டியுள்ளது. இதனால் மின்சுமை அதிகரித்து ஆங்காங்கே பல இடங்களில் மின்னழுத்த குறைபாடு ஏற்படுகிறது. மின்பாதை இணைப்பு துண்டிக்கப்பட்டு மின்தடையும் ஏற்படுகிறது. குளிர்சாதனங்கள் மிக குறைந்த அளவு 26 டிகிரிக்கு கீழாக உபயோகித்தால் மின் நுகர்வோர் கட்டணம் அதிகரிக்கிறது. அதன் மூலம் மின் தேவையும் அதிகரிக்கிறது. ஆகவே அனைத்து இடங்களிலும் குளிர்சாதன வெப்ப அளவை 26 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கு அதிகமாக அமைத்து மின் பயன்பாட்டை குறைத்துக் கொள்வது நல்லது. குளிர்சாதன வெப்ப அளவை உயர்த்துவதன் மூலம் ஒவ்வொரு டிகிரி அளவுக்கு 6% மின்சாரம் சேமிக்கப்படுகிறது. பெரிய கடைகள், வணிக நிறுவனங்கள் தங்களின் குளிர்சாதன பயன்பாட்டை தினமும் மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரையில் குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் மாநில தொண்டரணி துணை அமைப்பாளர் MS முரளி அவர்களின் தந்தையார் சுப்பிரமணி அவர்களின் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் மாநில தொண்டரணி துணை அமைப்பாளர் MS முரளி அவர்களின் தந்தை சுப்பிரமணி அவர்களின் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி மங்களம் தொகுதிக்குட்பட்ட அரியூர் தனியார் மருத்துவமனை அருகே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு MS முரளி தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு மதிய உணவும் வழங்கப்பட்டது. இதில் முருகன், தேவகுமார் மற்றும் MS காய்கறி கடை உரிமையாளர் நண்பர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பாராமெடிக்கல் கல்வித்துறையில் 13 வருட அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ் இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பம்சங்கள்: அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட் பிராக்டிகல் கிளாसेस, மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள், பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ஐடி கார்டு இலவசம். Courses offered: DMLT, DNA, Diploma in X-ray, Diploma in Dialysis, Diploma in Physiotherapy, Diploma in Ophthalmology. Admission நடைபெறுகின்றது. கல்வி தகுதி 10th pass
+2 pass or fail or any degree. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். Mahalakshmi Institute of Paramedical Sciences, number 253, Lenin Street, near Manimegalai Government Higher Secondary School, near Bajani Madam, Kosapalayam, Puducherry. உங்க ஒர்க் ஸ்பேஸ்க்கு இல்ல பர்சனல் ஒர்க்கு குவாலிட்டியான கேட்ஜெட்ஸ் தேடுறீங்களா? இனி எங்கேயும் தேடாதீங்க, ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் வந்துருங்க. ஆமாங்க, ஏசர் பிராண்டோட லேட்டஸ்ட் மாடல் லேப்டாப், டெஸ்க்டாப், ஆச்சரியப்படுத்தும் அனைத்து தயாரிப்புகளின் ரேஞ்சும் இப்போ நம்ம ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ல. உங்களோட ஏசர் டெஸ்க்டாப்க்கு தேவையான எல்லா தேவைகளும் எங்க கிட்ட இருக்கு. அதோட ஏசர் மானிட்டர், ஆக்சசரிஸ்னு எல்லாமே இப்போ ஒரே இடத்துல. டிவில இதன ரகங்களான உங்களை ஆச்சரியப்படுத்துற மாதிரி 55 inch UHD, 65 inch UHD டிவிக்கள், 70 inch UHD டிவிக்கள், V series QLED டிவிக்கள். இந்த சம்மருக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு எக்கச்சக்க ஆஃபர்ஸோட Acer Aspire 3 series, Acer Aspire 5 series, Acer Aspire 7 series, Acer Swift thin and lightweight, Acer Nitro series, Acer Predator Helio series, Acer Projector பை அனைத்திற்கும் ஸ்டூடெண்ட் ஆஃபர்ல 7% ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். அதுவும் கூடுதல் உத்தரவாதத்தோட உங்க ஷாப்பிங்கை இன்னும் ஹாப்பி ஆக்குற மாதிரி பழசுக்கு புதுசு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், கூடுதல் வாரண்டி. அதோட பஜாஜ், HDB, HDFC வங்கி மூலம் ஈஸி EMI-ல வாங்கிட்டு போங்க. ஏசர் பொருட்கள் வாங்குங்க, உங்க லைஃப ஹாப்பியா கொண்டாடுங்க. நம்பர் 91 காமராஜ் சாலை, GRT ஜுவல்லர்ஸ் எதிரில், பாண்டிச்சேரி. செல் 9092588333. செய்திகள் தொடர்கிறது. அழிந்து வரும் விவசாயம், அனல் பறக்கும் ரியல் எஸ்டேட் தொழில். கடலூர் மாவட்டம் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட ரெட்டிச்சாவடி, குமாரமங்கலம், மேல் அழிஞ்சிப்பட்டு, கீழ் அழிஞ்சிப்பட்டு, மதலப்பட்டு உள்ளிட்ட பஞ்சாயத்தில் சுமார் 30 கிராமங்கள் உள்ளன. இந்த கிராம பகுதியில் தெற்கு பகுதி பாகூர், பங்காரு வாய்க்கால் வழியாக தண்ணீர் சென்று கடலில் கலக்கிறது. அதேபோல வடக்கு பகுதியில் மலட்டாறு, TN பாளையம் வழியாக பெரிய காட்டுப்பாளையம் சென்று கடலில் கலக்கிறது. இதனால் இந்த பகுதியில் மண்வளம் சிறந்திருப்பதாலும் நிலத்தடி நீர்மட்டம் சரியாக இருப்பதாலும் இங்கு அனைத்து வகையான 3 போகம் விளையக்கூடிய பயிர் வகைகளை பயிரிட்டு வருகின்றனர். பெரும்பாலும் புஞ்சை நிலம் என்பதால் நெல், கரும்பு, மரவள்ளி மற்றும் மணிலா, எல் போன்ற எண்ணெய் வித்துக்களும், தென்னை, வாழை, கொய்யா மற்றும் கத்தரி, வெண்டை, மிளகாய், பூசணிக்காய், வெள்ளரி உள்ளிட்ட காய்கறி வகைகளும், பச்சை பயிறு, உளுந்து, காராமணி உள்ளிட்ட பயிர் வகைகளும் விளைவித்து வருகின்றனர். மேலும் சாமந்தி, மல்லி உள்ளிட்ட மலர் வகையும் சாகுபடி செய்துள்ளனர். இந்த நிலையில் பல்வேறு காரணங்களால் இந்த பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயம் மறைந்து வருவதாக கூறப்படுகிறது. இதற்கு உழவு தொழிலுக்கு ஆள் பற்றாக்குறையே இதற்கு பிரதான காரணம் என அப்பகுதி விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். பெரு விவசாயிகள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஓரளவிற்கு சமாளித்தாலும் சிறு குறு விவசாயிகள் கடும் சவால்களை சந்திக்க வேண்டி உள்ளது என்கின்றனர். விவசாயத்தில் பெரிய அளவிற்கு லாபம் இல்லாததால் விவசாய தொழிலாளர்களுக்கு அவர்கள் விரும்பும் கூலியை கொடுக்க முடிவதில்லை. இதனால் விவசாயிகள் மாற்று தொழிலுக்கு சென்று விடுவதால் உழவு தொழிலில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒருபுறம் என்றால் தற்போது பருவநிலை மாற்றம் விவசாயிகளுக்கு பெருத்த சவாலை ஏற்படுத்தியுள்ளது. எந்த ஆண்டும் இல்லாமல் இந்த ஆண்டு கடும் வெயில் வாட்டி வதைக்கிறது. வெயிலின் தன்மைக்கேற்ப தண்ணீர் பாய்ச்சினாலும் செடிகள் சோர்ந்து விடுகிறது. குறிப்பாக இலை சுருட்டு நோயால் மிளகாய் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கத்தரியில் அதிக பூச்சி தாக்குதல் இருப்பதால் 3 1 பங்கு கத்தரிக்காய் சொத்தையாகி விடுகிறது. இதனால் வருவாய் குறைந்துள்ளது. இவ்வளவு கடுமையான சிக்கலிலும் பயிர் செய்து விளைகின்ற 90% உற்பத்தியை புதுச்சேரி பகுதியில் சென்று விற்று வருகிறோம். உற்பத்தியை அதிகரிக்க இதற்காக அரசும் தன்னார்வலர்கள் அமைப்புகளும் ஒன்றிணைந்து உழவு தொழிலை காக்க வேண்டும் என்கின்றனர் அப்பகுதி விவசாயிகள். பொதுவாக புதுச்சேரி எல்லையை சுற்றியுள்ள தமிழக கிராமங்களில் விளையும் விவசாய உற்பத்தி பொருட்களை புதுச்சேரிக்கு சென்று வியாபாரம் செய்து வருகின்றனர். இதனால் அங்கு வருமானத்தையும் புதுவைக்கு விளைபொருட்களும் வந்து சேர்ந்து மாநிலம் தன்னிறைவு பெறுகிறது. இந்த நிலையில் தமிழக எல்லையில் உற்பத்தி செய்யப்படும் மணிலா, பச்சை பயிறு, காராமணி பயிர்களை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கமிட்டிக்கு கொண்டு சென்று அங்கு விற்பனை செய்து வருகின்றனர். ஆனால் கமிட்டியில் விற்கப்படும் விளைபொருட்களுக்கு சரியான நேரத்தில் அவர்களுக்கு பணத்தை வழங்குவதில்லையாம். மாறாக தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஏதாவது காரணங்களை கூறி 1 மாதத்திற்கு மேலாக பணத்தை கொடுக்காமல் இழுத்தடிக்கின்றனராம். இதனால் வெறுத்து போன தமிழக எல்லையில் உள்ள விவசாயிகள் அவர்கள் மாநிலத்திலேயே விளைபொருட்களை கொண்டு செல்லலாம் என்ற முடிவுக்கே வந்துவிட்டனராம். எனவே பொருட்களின் உற்பத்தி வரத்து நின்றுவிட்டால் புதுவைக்கு பற்றாக்குறை ஏற்படும். எனவே நிலைமையை கருத்தில் கொண்டு
சம்பந்தப்பட்ட துறையினர் உடனடியாக விளைபொருட்களுக்கான பணத்தை காலத்தோடு செலுத்த வேண்டும் என்று விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். 3 போகமும் விளையக்கூடிய ரெட்டிச்சாவடி, மதலப்பட்டு, சின்னக்காட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாய நிலங்கள் வேகமாக குறைந்து வருகிறது. இதற்கு ரியல் எஸ்டேட் மற்றும் வியாபார ஸ்தலங்கள் அமைக்கப்பட்டு வருவதுதான் காரணமாக கூறுகின்றனர். நிலத்தில் பயிர் விளையும் போதே வியாபாரிகள் நிலங்களை வாங்கி வளைத்து கட்டிடம் கட்டப்பட்டு வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விவசாய சங்க நிர்வாகி ஒருவர் கூறுகையில், விவசாய நிலத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கென தனி பாதை வசதிகள் இருக்காது. வாய்க்கால் வரப்பு வழியாகத்தான் ஒவ்வொருவரும் தங்களுடைய விவசாய நிலத்திற்கு செல்வார்கள். இந்த நடைமுறை சிக்கல்களை தெரிந்து கொள்ளும் சில ரியல் எஸ்டேட் அதிபர்கள் பாதையையொட்டி அமைந்துள்ள விளை நிலங்களை முதலில் என்ன விலை என்றாலும் வாங்கி விடுகிறார்கள். பிறகு அந்த நிலத்தை சுற்றி யாருமே செல்ல முடியாத அளவுக்கு வேலியால் அடைத்து விடுவார்கள். அந்த இடத்திற்கு பின்னால் இருக்கும் விளைநிலங்களுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்படும். இதனால் வேறு வழியின்றி சம்பந்தப்பட்ட அந்த ரியல் எஸ்டேட்டினர் கேட்கும் விலைக்கே மற்ற விவசாயிகள் நிலத்தை கொடுக்கும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். வறுமையில் வாடும் விவசாயிகள் குறிவைத்து இடங்களை குறைந்த விலைக்கு வாங்கி அதிக லாபத்திற்கு விற்கும் கும்பல் இந்த பகுதியில் ஊடுருவி உள்ளனர். பாகூர் கொம்யூன் மணப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் மற்றும் விநாயகர் ஆலயத்தின் செடல் உற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் மணப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ ஈஸ்வரன், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ வீர மனோகரி, ஸ்ரீ துர்க்கையம்மன், ஸ்ரீ காமாட்சியம்மன், ஸ்ரீ காயத்ரியம்மன், ஸ்ரீ சனீஸ்வரன், ஸ்ரீ அர்த்தீஸ்வரன் ஆகிய பரிவார மூர்த்திகள் குடியிருக்கும் முத்து மாரியம்மன் கோவிலின் 17ஆம் தேதி செடல் உற்சவ விழா நடைபெற இருப்பதை முன்னிட்டு நேற்று காலை மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு 7 மணி அளவில் சந்தனம் அபிஷேகத்தூள், பால் அபிஷேகம், தயிர், தேன், இளநீர், பழவகைகள், விபூதி போன்ற வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனையும் நடைபெற்றது. பகல் 12 மணி அளவில் கரகம் பிடித்தல், வீதி உலாவாக ஊர் பொதுமக்கள் தங்களுடைய நேர்த்தி கடன்களுக்காக கூழ்குடம் தலையில் சுமந்து சன்னதி எதிரே சாகை வார்த்தலும், மாலை 6 மணி அளவில் குதிரை விடுதல் மற்றும் இரவு சன்னதியின் எதிரில் உள்ள கொடிமரத்தில் அபிஷேக ஆராதனைகளும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை கோவில் அறங்காவலர் குழு மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் என பலர் சிறப்பாக செய்திருந்தனர்.
ரெட்டிச்சாவடி அடுத்த கரிக்க நகர் அருகே சிமெண்ட் தடுப்பு கட்டையில் மோதி கார் விபத்துக்குள்ளானது. மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவர் மில்டன். அவர் குடும்பத்தினருடன் புதுச்சேரியில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக காரில் வந்து கொண்டிருந்தார். காரை மில்டன் ஓட்டி வந்தார். கார் ரெட்டிச்சாவடி கரிக்கன் நகர் அருகே வரும்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே இருந்த தடுப்பு கட்டையில் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் காரில் பயணம் செய்த கோபி, மனோகர், ராஜன் உட்பட 4 பேர் படுகாயமடைந்தனர். உடனடியாக அவர்களை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். பின்னர் இந்த விபத்து குறித்து ரெட்டிச்சாவடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி விரிவான செய்திகள். கோவில் உண்டியலில் ஜெராக்ஸ் நோட்டுகள் சிலுவை. கோவில் நிர்வாகத்தினர் தீயிட்டு எரித்ததால் பரபரப்பு. INTUC தலைவர் ரவிச்சந்திரன் நினைவு அஞ்சலி காங்கிரஸ் கட்சி சார்பில் அனுசரிப்பு. சுற்றுலா தலமாக மாறி வரும் டாகூர் அரசு கலைக்கல்லூரி QR கோடு மூலம் மரங்கள் பற்றி தெரிந்து கொள்ள ஏற்பாடு. போலி ஆவணங்கள் மூலம் நிலம் ஆக்கிரமிப்பு உரிய நடவடிக்கை எடுக்க பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி வீரப்பன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.